ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் என்னன்னு பார்க்க போகிறீங்க. சரி வாங்க, நான் ரொம்ப பேசல, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல்லையும் கிச்சன் ஃபுட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் 4:55 ஆயிடுச்சு, அதாவது 4:55 ஆயிடுச்சு. நம்ம வாங்க ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறேன். அது என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சவ்வரிசி உருண்டை தான் செய்ய போகிறேன். நான் எல்லா நாளும் ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைம் செய்ய மாட்டேன். வாரத்தில் 3 டைம்ஸ் மட்டும் செய்வேன். சாட்டர்டே சண்டே 2 நாள் நான்வெஜ் அது இதுன்னு எடுத்து சாப்பிட்றனால அன்னைக்கு ஈவினிங் அதாவது ஸ்நாக்ஸ் இருக்காது. மற்ற டேஸில் ஏதாவது ஒரு 3 டேஸ் பசங்கக்கிட்ட கேட்டுட்டு செய்யவான்னு கேட்டு ஓகே சொன்னால் செய்வேன். இல்லைன்னா வீட்டில் இருக்க ஸ்நாக்ஸே அவங்க சாப்பிட்டுப்பாங்க, ஏதாவது வாங்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவங்க இன்றைக்கி ஸ்நாக்ஸ் செய்ய சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், ஒரு 3 o'clock போல் நான் சவ்வரிசி எடுத்து ஊற வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, சரி கொஞ்சம் காலையில் இடியாப்பம் செஞ்சுட்டு அந்த மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதை வச்சு பால் கொழுக்கட்டை ஈவினிங் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது என் பசங்க பால் கொழுக்கட்டை வேணாம், எங்களுக்கு இன்றைக்கி வேறு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன செய்யலான்னு பார்க்கும்போது அப்போ தான் சவ்வரிசி உருண்டை செய்ய சொன்னாங்க. சரின்ட்டு அதுக்கு நான் சவ்வரிசியை ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன். அதாவது சவ்வரிசி நல்லா ஒரு தடவை கழுவிப்பிட்டு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. சப்போஸ் அப்படி நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா தண்ணியை வடிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சதுனால எனக்கு தண்ணி வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு அதை மூடி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ள கொஞ்சம் நட்ஸு சேர்க்க போகிறேன். பாதாம், முந்திரி. இதுக்கு ஒரு ஸ்டஃப்டு செய்யணும். அதுக்காக நட்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்து நல்லா திருவி வச்சுருக்கிறேன். 4 ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 மூடி தேங்காய், பெரிய தேங்காயில் 1/2 மூடி எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு நான் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு இந்த பாதாம், முந்திரி இந்த 2 நட்ஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இன்னும் இதெல்லாம் கிடக்கு, அதாவது பாத்திரங்கள்லாம் கிடக்குது. மதியானம் சாப்பிட்ட பாத்திரங்கள், பசங்க ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ், அது இதுன்ட்டு நிறைய இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் மதியானம் செஞ்ச சப்பாத்தி வேற இருக்குது. ஸோ இதை நைட்டு முட்டை போட்டு இந்த சப்பாத்தியை கொத்து சப்பாத்தி மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவேன். இதில் அது பத்தாததுக்கு கொஞ்சம் தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு மாவு தீந்து போச்சு. மாவு இன்றைக்கி தான் அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் தோசை தான் நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நட்ஸு நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் அது கூட சேர்த்து நம்ம திருவி வச்சுருக்க தேங்காயையும் போட்டு நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவு ப்ரௌனாக மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக மாறணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டே இருப்போம். தேங்காய் கருகிரும், பக்கத்துலேயே நின்று நம்ம இது கிண்டி விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது பழைய மீன் குழம்பு இருந்தது. தோசைக்கு தேங்காய் சட்னி, இந்த பழைய மீன் குழம்பு, அதுதான் நாங்கள் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த மீன் குழம்பை நான் ஈவினிங்கே சூடு பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு அதாவது வெல்லம் எடுத்து நச்சு வெல்லத்தை வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை அது கூட சேர்த்துக்கிட்டு அது கூட 1/2 கப்பு கொஞ்சமாக, அது 1/2 கப்பில் 1/4 கப்பு கொஞ்சமாக வெல்லம் கரையிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுக்குவோம். அந்த வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீயில் கருகி இல்லை, அந்த தீயில் நம்ம ஹீட் ஆக இலகி அந்த தேங்காயோட சேர்ந்து ஒரு பைண்டிங்காக வந்துடும். சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள், நல்ல வெல்லம்லாம் கரைஞ்சி அந்த தேங்காய், நட்ஸு, நம்ம போட்ட எல்லா நட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், நச்சு, அதை எடுத்து அது மேலே தூவி விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டும் இந்த ஸ்டஃப்டு. இதுக்கு இடையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரண்டியில் உள்ளதை வலித்து அது டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் நீங்கள் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த இனிப்பில் உப்பு சேர்த்திங்கன்னா தான் இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவுக்கு சவ்வரிசி மாவுக்கு முன்னாடியே உப்பு கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்குதேன். ஆனால் பத்தலை உப்பு, அதனால் திருப்பி இன்னும் கொஞ்சம் போட்டு உப்பு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆயிரும். அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம் அந்த சவ்வரிசியை.
இப்போ அதை அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இட்லிக்கு தோசைக்கு தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். தோசைக்கு வந்துட்டு நான் வந்து அதென்ன சோளம் வெண்சோளம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இட்லிக்கு நார்மல் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நைட்டு புளிக்கலை, அதனால் இன்ஸ்டண்ட்டாக தான் நான் அந்த தோசை ஊற்ற போகிறேன். அதுக்கு நம்ம பச்சரிசி மாவு கொஞ்சம் நான் அதாவது இடியப்பத்துக்கு செஞ்சுட்டு மீதி மாவு கொழுக்கட்டைக்கு வச்சுருந்தேன்னு சொன்னேன் பாருங்கள். அந்த மாவே வந்து இன்றைக்கி போட்டு செஞ்சுருவோம். அது ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு 1 கப்பு வந்து கோதுமை மாவு, 1 கப்பு அந்த பிசைஞ்ச பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் வந்துட்டு ஜீரகம், உரப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 வரமிளகா இது சேர்த்து இதை கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா நைஸாக ஒரு 1/2 டம்ளர் வந்துட்டு தயிர் ஊற்றி அரைப்போம். அப்போ தான் வந்துட்டு அந்த நல்ல சாஃப்ட்னஸ்ஸு புளிப்பெல்லாம் கொடுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கரைச்சி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக நைட்டுக்கு வந்து அவ்வளோ நார்மல் தோசை மாதிரி அவ்வளோ சாஃப்டாக தோசை அவ்வளோ சூப்பராக வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து நல்லா துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்பப்போ நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு தான் இருப்பேன். இப்போ பாருங்கள், அந்த மாவை நல்லா அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த மிக்சியை கழுவி தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி மூடி வச்சுருவோம். அது நல்லா 2 மணி நேரத்துக்குள்ளே புளிச்சிரும். அப்புறம் நம்ம நைட்டுக்கு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு வந்துட்டு கோதுமை மாவு, தயிர், உப்பு, கொஞ்சம் ஜீரகம், வரமிளகா போட்டு அரைச்சி வச்சிட்டோம்னா தோசையும் இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக நல்லா ஊற்றி சாப்பிட்லாம். ஆனால் கொஞ்சம் புளிக்க விடுங்க, ஒரு 2 மணி நேரமாவது வைக்கணும், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இட்லி சட்டியில் நான் அடுப்பில் தண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டீமர் பிளேட் எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அந்த உருண்டையை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ஸ்டஃப்டு வச்சு அதை நல்லா உருண்டை பிடிச்சி அதை நம்ம வச்சுக்கணும். நமக்கு கையில் பிசுன்னு ஒட்டுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா எண்ணெய் இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் கையில் தடவிக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோன்னா அழகாக உருண்டை வருங்க. சூப்பராக இருக்கும். அந்த உருண்டை வெந்ததுக்கப்புறமா அந்த சவ்வரிசி முழுசாக அது இருக்கும், அழகாக இருக்கும். கண்ணாடி பதத்தில் முழுசாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக இருக்கும் அந்த உருண்டை. சின்ன வயசில் வந்துட்டு நம்ம அம்மாக்கள் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை, இந்த மாதிரி உருண்டைகள் இப்படி தான் நமக்கு செஞ்சு கொடுத்து நம்ம சாப்பிட்ருக்கோம். ரொம்ப எண்ணெய் ஐட்டங்கள்லாம் நம்ம அப்போல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி ஆவியில் வெந்த ஐட்டங்கள் நிறைய சாப்பிட்டுட்டு ஓடி ஆடி விளாண்டதுனால தான் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி உள்ள பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓடி ஆடி விளாட்றதுங்கிறது ரொம்ப கிடையாது. எல்லாம் டிவி கேம் அப்படி தான் போயிட்டுருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு அந்தளவுக்கு ரொம்ப எண்ணெய் ஐட்டங்கள் கொடுக்காம பசங்களுக்கு இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்துட்டு உடம்பும் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு வயிறு பிரச்சனைகளும் வராது, நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் வந்து பெரும்பாலும் வந்துட்டு கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அது புட்டு, அப்புறம் ராகி புட்டு, ராகி சேமியா, இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கிற ஸ்நாக்ஸ் தான் பெரும்பாலுமே நான் ரெஃபர் பண்ணுவேன். அது கொடுக்குறதும் அதான் கொடுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா உருண்டையும் உருட்டி இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சாச்சு. மீதி கொஞ்சம் ஸ்டஃப்டு இருந்தது, அதை வலித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா மறுநாள் தோசைக்கு மேலாக அந்த ஸ்டஃப்டை தடவிட்டு கொடுத்தோன்னா இனிப்பு தோசைன்னு சொல்லிட்டு பசங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்த நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்தாச்சு. அப்பப்போ வந்துட்டு பண்ண தொடச்சி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நீட்டாக இருக்கும். அந்த கிச்சன் மேடையும் நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரங்கள் கிடக்கு, பசங்களோட டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் வாட்டர் கேனு, நம்ம சாப்பிட்ட பாத்திரங்கள், மதியானம் சாப்பிட்ட பிளேட்ஸ் அதெல்லாம் கிடக்குது. இப்போ நம்ம செஞ்ச அந்த மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் செஞ்ச அந்த பாத்திரங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து இப்போ கழுவி கவுத்துருவோம். இல்லைன்னா நைட்டுக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாயிரும் பாத்திரங்கள். கொஞ்சம் இப்போயும் வேலை பார்த்துட்டு நைட்டையும் நம்ம டிஃபன் செஞ்சு நம்ம பாத்திரம் கழுவும்போது நமக்கு ஒரு சோம்பேறியாக ஒரு மாதிரி கடுப்பாக வந்துடும். ஸோ அப்பப்போ வந்துட்டு அந்தந்த வேலை கிடக்கிற பாத்திரங்களை நம்ம கழுவி வச்சிட்டோன்னா நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையும். ஸோ பார்த்திங்கன்னா அடுத்து நான் வந்து பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். நான் ஏற்கனவே கழுவி வச்ச பாத்திரங்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல நான் வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ கழுவி பாத்திரங்களை கவுத்து வச்சிட்டேன்னா நைட்டு வந்துட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் இருந்தால் கழுவி போடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பாத்திரங்கள் இருக்கும்போது நம்ம வந்துட்டு சேர்த்து நிறைய பாத்திரங்களை நம்ம சேர விடாமல் அப்பப்போ கழுவி எடுத்துட்டோன்னா நமக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் அந்த உருண்டையை எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக சூப்பராக கண்ணாடி பதத்தில் சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த உருண்டை ஒவ்வொன்றுமே அப்படியே வெள்ளையாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதை எடுத்து பிளேட்டில் 2 பசங்களுக்கும் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி டீ காஃபியெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து மைலோ
மைலோ அதை நான் வந்துட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மைலோ ஆளுக்கு ஒரு கப்பில் மைலோ ஊற்றி கொடுத்துட்டு இந்த 2 உருண்டை சாப்பிட்டனோட அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகிடுச்சுன்னா நைட்டு நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சேன்னா நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். லைட்டாக தான் நான் டின்னர் செய்வேன், ஹெவியாலாம் நான் கொடுக்க மாட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மைலோ ஆளுக்கு ஒரு இது வந்து நல்லா ஜில்லுன்னு மைலோ குடித்தாச்சு, நானும் குடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற பாத்திரங்கள், அந்த வேக வச்ச பாத்திரங்கள் அதெல்லாமே அள்ளி போட்டு கழுவி அந்த அடுப்பு அந்த சைடு எல்லாத்தையும் நீட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா மீதி உள்ள அந்த குப்பைகள்லாம் கொஞ்சம் நம்ம பாத்திரம் விளக்கிட்டு அதில் இருந்த குப்பைகள்லாம் எடுத்து அது குப்பை தொட்டியில் அந்த தட்டில் கொட்டி வச்சிட்டோன்னா நமக்கு கிச்சனும் நீட்டாயிரும். ஈவினிங் நைட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நைட்டு நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே வரும்போது டின்னர் செய்ய வரும்போது நமக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே கச்சன்னு போட்டுகிட்டு இருந்தோன்னா நமக்கு நைட்டு வந்து மைண்டு வந்து செய்ய வரும்போது ஒரு மாதிரி இருக்கும். எப்பப்போ சமைக்கிறோமோ கிச்சனில் அப்பப்போ அந்தந்த நேரத்தில் நம்ம நீட் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். நம்மளும் டக்குன்னு அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போயிடலாம். பெரும்பாலும் வந்துட்டு கிச்சனில் வேலைன்னா 1 மணி நேரம் 2 மிஞ்சி போனால் 1.5-2 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டு வேலை வந்து காலையில் மட்டும்தான் கொஞ்சம் கூட நேரம் ஆகும். ஏன்னா பசங்களுக்கு பேக் பண்ணணும், ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணணும், அப்படிங்கல வந்துட்டு லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செய்கிறதுனால ஒரு 2 ஹவர்ஸாவது ஆகும் எனக்கு. மற்ற டைம் வந்து ஈவினிங்காக இருக்கட்டும் அதே இது நைட் ஆகட்டும் 1 ஹவரில் வந்துட்டு நான் கிச்சனில் வந்து வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் டக்குன்னு முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 o'clock ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சாமிக்கு விளக்கேற்றி வச்சிட்டேன்னா என்னோடய ஈவினிங் ரொட்டீன் முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள் நான் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அடுத்து நான் தலை சீவி கொஞ்சம் லைட்டாக பவுட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போய் விளக்கேற்றி வச்சுட்டு பசங்களை வந்து ஈவினிங் படிக்க உட்காந்துருவாங்க. ஸோ அவங்க கூட நான் உட்காந்து ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வந்து கராத்தே, டான்ஸ் இந்த மாதிரி கிளாஸஸ் என் பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு இருக்கும்போது நான் ஈவினிங் ஆனால் அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவேன். அந்த கிளாஸ் இல்லாத டைம் வந்து அவங்கள உட்கார வச்சு படிக்க வச்சு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க சாமிக்கு போய் விளக்கேற்றி வச்சிடலாம். அவ்வளோதான், விளக்கேற்றி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் பசங்க கூட உட்காந்துருவேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு 7:30 8 o'clockலாம் டின்னர் கொடுத்து நான் படுக்க வச்சுருவேன். அப்போ தான் காலையில் அவங்க ஏர்லி மார்னிங் 5:30க்கெலாம் எந்திரிக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த அரைச்ச மாவில் கொஞ்சம் நான் வெங்காயம் தூவி அப்படியே ஊற்றிட்டேன். சூப்பராக வந்துருச்சு. என் பொண்ணுக்கு வெறும் வெங்காயம் போட்டால் மட்டும்தான் பிடிக்கும். என் பையனுக்கு அது கூட கொத்தமல்லி, வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இது 3 செஞ்சு போட்டு அவனுக்கு அந்த தோசை ஊற்றி கொடுத்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். Thank you.